அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம வந்து கார்னும் அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ரெண்டும் ஒரே டைமில் நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி வந்து சூப்பராக கரெக்டாக பாயில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்ன் வந்து நான் இதை மாதிரி நம்ம எல்லாமே இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து பாயில் பண்ண வச்சுக்கலாம். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து என்னுடைய பழைய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். அப்புறமா இந்த கானை வந்து நம்ம இட்லி கொப்பரையில் வந்து ஒரு கப்பு நிறைய தண்ணி போட்டுட்டு தண்ணி வந்து பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கானும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டையும் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். 6 செகண்ட் ஃபஸ்ட்டு மேலே உள்ள தட்டு வேண்டாம், ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கீழே உள்ள தட்டில் வந்து நீங்கள் இப்படி அடுக்கிக்கிட்டு மூடி வச்சிடலாம். பாயில் வந்து வாட்டர் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போது கரெக்டாக 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அது சூப்பராக கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெந்துடும் கார்ன். சில நேரத்துக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம். நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுக்கும் போது நல்லா கரெக்டாக வரும். நம்மளுக்கு வந்து குக்கரில் போடும்போது ரொம்ப மேஷ் ஆயிரும் சில நேரத்துக்கு, அது சாப்பிட்டவே வந்து டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தேன்னா நல்லா வெந்துருச்சு, கார்ன் வந்து நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் வெந்துருச்சு, கரெக்டாக வெந்துருச்சு. இந்த கார்னில் வந்து நம்மளுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ஆனால் கார்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இதை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவும் நம்மளுக்கு டைஜஷனுக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நான் வந்து கார்னை வந்து பட்டரோ இல்லைன்னா நீங்கள் நெய் போட்டு தடவிக்கலாம். சுட சுட இருக்கும்போது நம்ம நெய் இல்லைன்னா பட்டர் தடவும் போது அது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து அதில் வந்து அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு நெய் தடவும் போது அவ்வளோ இதாக அப்சர்வ் ஆகாது. அப்புறம் டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்புறம் நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு உப்பு, சாட் மசாலா வேணால் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்லாம். வின்டருக்கு வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு 15 நிமிஷத்தில் உங்களுக்கும் கரெக்டாக வந்து பாயில் ஆச்சான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.